அவள் அதிகாரம். ஹலோ எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி விஷயமெல்லாம் நான் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு நிறைய பேசி போர் அடிக்கவும் விருப்பம் இல்லை. மற்றது சட்டத்தை பற்றி பேசணுமெண்டா குறிப்பாக பெண்களுக்கு இப்போ எனக்குமே இப்போ நான் லோயராகி ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எனக்குமே இன்னும் எல்லா லோஸும் தெரியா. ஐ வாஸ் அ ஜூனியர் லாயர். முதல் ஒரு ஜூனியர் லாயராக பெரிய சீனியர் லாயர் ஒரு ஆள்கிட்ட இருந்தேன். இப்போ நான் தனியாக லாயராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டிருக்கேன். பட் இப்போ ஒரு கேஸ் வந்தால் தான் அது சம்மந்தமாக என்ன சட்டம் மீக்கி அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படி நாங்கள் ரிசர்ச் பண்ணுவோமே தவிர உங்களுக்கு எல்லா சட்டத்தையும் பெண்களுக்கு சம்மந்தமாக எல்லா சட்டத்தையும் இப்போ எனக்கு சொல்லி தரையலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கட்டாயம் கேளுங்க. அதை தவிர்த்து பேசிக்காக இப்போ நாங்கள் முஸ்லீம்ஸ் தமிழ் அப்படி என்று வரும்போது பேசிக்காக வர சட்டம் என்னென்னா உண்டு டிவோர்ஸ் லோ, ஃபெமிலி லோக்கு கீழே. அதாவது டிவோர்ஸ் ஆக வருவாங்க. அப்படி இல்லாட்டி டிவோர்ஸ் ஆனவங்க அவங்களுக்கு நஷ்டம் ஈடு கேட்குறதுக்கு மெயின்டெனன்ஸ் கேட்குறதுக்கு வருவாங்க. இப்போ எனக்கு அது மாதிரி இது மாதிரி விஷயமாய் மார்க்கெட்டிங் பண்ணிடலாம். பட் பேசிக்கான விஷயத்த சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு கணவன் விட்டுட்டு போயிட்டாரு, பிள்ளைகளுக்கு காசு கொடுக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு லோ இருக்கி. அதை எப்படி எடுக்கலாம், எந்த கோர்ட்ஸுக்கு போய் எடுக்கலாம், இல்லாட்டி கணவர் வன்முறைகள் இருக்குது கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னா அதுக்கு என்ன சட்டத்து மூலமாக என்ன சொல்யூஷன் எடுக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதுக்கு இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்றதுக்கும் தேவையில்லை. பிகாஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. இப்போ ஒரு காணி பிரச்சனை வந்தால் அது மட்டும்தான் நமக்கு தேவை. நமக்கு இன்றைக்கி வர பிரச்சனைக்கு மட்டும்தான் தீர்வு தேவை. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நம்ம தேவையில்லையே. அப்படி இருக்கிற நேரம் உங்களுக்கு ஃப்ரீயாக நிறைய விமனுக்கு நான் ஃப்ரீயாக கேஸ் செஞ்சு கொடுக்குறேன். அப்படி ஏதாவது என்ன அப்ரோச் பண்ணணுமெண்டா குறிப்பாக உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கணவனால் பாதிக்கப்பட்டிருந்தால் ஃப்ரீயாக செஞ்சு தரணுமெண்டா கட்டாயம் என்ன அப்ரோச் பண்ணுங்கள். I'll definitely do. அதை தவிர்த்து வேறு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி விமென்ஸ் டேங்கிறதால என்னை பற்றி இப்போ நிறைய சொல்லலாம். இப்போ எனக்கு இப்போ 30 years old. ஒரு ஐம் மோம், லாயர், நான் லெக்சரராக இருந்திருக்கேன். இதை தாண்டி நான் இன்றைக்கி சொல்ல வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இங்கே நிறைய பெண்கள் பார்த்தேன் நான். அதாவது இப்போ லாயர் ஆயிக்கணும், டாக்டர் ஆயிக்கணும், ஒரு பைலட் ஆயிக்கணும், அது மட்டும்தான் சாதனை. பெண்ணாக பிறந்தால் இப்படியெல்லாம் செஞ்சால் தான் சாதனை அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டிக்கும். உண்மைக்கும் அப்படி இல்லை. இப்போ நான் ஒரு அம்மாவாக இருந்துட்டு ஒரு லாயராக இருந்துட்டு இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னுண்டா எனக்கு பின்னுக்கு இன்னொரு ஆள் இருக்கி, இன்னொரு பெண் இருக்கி. அதை நாம் மிச்சம் டைம் மறந்துடுறேன். இப்போ நான் முன்னுக்கு இப்போ என்ன எல்லாரும் புதுமை பெண் அர்ஷதா ஒரு லாயர் ஆயிக்கா, இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறா, சுதந்திரம் ஆயிக்கா, இண்டிபெண்ட் உமன் அப்படி என்று சொல்கிறாங்கண்டா இன்னொரு விமன் வீட்டை எனக்கான நான் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுட்டிருக்காங்கன்ற அர்த்தம். அவங்கள நாம் நிறைய மறந்துடுறேன். இப்போ இங்கே இருக்கிற நிறைய பேர் அப்படியான அம்மாக்கள் தான். இப்போ எந்த அம்மாவாக இருக்கட்டும், உங்களோட அம்மாவாக இருக்கட்டும். இப்போ நான் இங்கே முன்னுக்கு நான் கனடா போனேன். ஒரு 20 நாள் கனடாவில் இருந்தேன். என் பிள்ளையை பார்த்துட்டது, ஹஸ்பண்டை பார்த்துட்டது, வீட்டை பார்த்துட்டது. இப்போ அர்ஷதாவா எனக்குரிய அந்த ஆஸ் எ பர்சன் நான் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் இருக்குமே, அதை செஞ்சது என் அம்மா. அப்படிப்பட்ட பெண்களை கொண்டாடினா தான் அது உண்மையான மகளிர் தினம். இப்போ நாங்கள் எல்லாம் வேலைக்கு போகிறோம், பணம் சம்பாதிக்க அது உண்மையான மகளிர் தினம் இல்லை. ஸோ ஒன் திஸ் டே, இன்றைய நாளில் நம்ம அப்படிப்பட்ட பெண்களை நினைவுபடுத்துவோம், கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிச்சம் நன்றி. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் மோர். தேங்க்யூ ஸோ மச்.